அண்மை செய்தி சென்னையில் ஏற்பட்டுள்ள கடும் பனிமூட்டம் காரணமாக புறநகர் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சென்னையில் இன்று அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. இந்நிலையில் புறநகர் ரயில்கள் தற்போது தாமதமாக புறப்பட்டு செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். கடும் பனிமூட்டம் காரணமாக புறநகர் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக திருத்தணி, அரக்கோணம், திருவள்ளூர், கடம்பத்தூர் உள்ளிட்ட மார்க்கத்திலிருந்து கும்மிடிப்பூண்டி, ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டையில் இருந்து சென்னை சென்ட்ரல் வர வேண்டிய புறநகர் மின்சார ரயில்கள் கிட்டத்தட்ட 10 முதல் 15 நிமிடங்கள் காலதாமதமாக இயக்கப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதியில் கடும் பனிமூட்டம் அதிக அளவில் நீடிப்பதன் காரணமாக புறநகர் மின்சார ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுகிறது. அரக்கோணம், திருத்தணி, திருவள்ளூர், கடம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்து சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு வரக்கூடிய மின்சார ரயில்களுடைய அந்த கால தாமதம் என்பது ஆகியிருக்கிறது. குறிப்பாக அரக்கோணம், சென்னை கடற்கரை, திருவள்ளூர், பொன்னேரி இடையே இயக்கப்படும் மின்சார ரயில்களும் தாமதமாக இயக்கப்படுகிறது. மேலும் சூலூர்பேட்டை, கும்மிடிப்பூண்டியில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்களும் காலதாமதமாக இயக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அடர் பனிமூட்டத்தின் காரணமாக அதிகாலை 5:30 மணி நேரப்படி சாலையில் தெரிவு நிலை என்று கூறப்படக்கூடிய 1500 மீட்டராக இருந்த நிலையில் காலை 6:30 மணி நேரப்படி தெரிவு நிலை 350 குறைந்திருக்கிறது. தொடர்ந்து அடர் பனிமூட்டத்தால் காலையிலிருந்தே இந்த பனிமூட்டம் தொடர்ச்சியாக இருப்பதன் காரணமாக சாலையில் சரியாக செல்ல முடியாத போக்குவரத்து வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு செல்ல வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதிக ஈரப்பதம், லேசான காற்று மற்றும் குறைந்த இரவு நேர வெப்பநிலை ஆகியவற்றின் காரணமாக இந்த மூடுபனி உருவாவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.